பெண்கள் பயன்படுத்தக்கூடிய சமையல் கேஸினுடைய விலை மாதம் உயர்த்தப்படுகிறது. கடந்த டிசம்பர் மாதம் 2018 எவ்வளோ இருந்ததுன்னு சொன்னால் 736 ரூபாய் சிலிண்டர். இன்றைக்கி கிட்டத்தட்ட 950 ரூபாயை தாண்டி இருக்கக்கூடிய நிலைமை உருவாகி இருக்குது. இதுக்கான முக்கியமான காரணம் மத்திய அரசு கடைபிடிக்கக்கூடிய கொள்கை. நவீன தாராளமய கொள்கையினுடைய ஒரு முக்கியமான பகுதி மானிய வெட்டு. மானிய வெட்டுன்னு சொன்னால் இந்த கேஸ் அல்லது பெட்ரோலிய பொருட்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய மானியத்தை குறைத்தால் ஆட்டோமேட்டிக்காக விலை உயரும். அந்த அடிப்படையில் தான் கேஸ் விலை என்பது உயர்த்தப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் உஜ்வாலா திட்டம், பிரதம மந்திரியுடைய உஜ்வாலா திட்டம்ங்கிற பேரில் ஏழை பெண்களுக்கு நாங்கள் இலவச கேஸ் இணைப்பை கொடுக்குறோம் என்று மத்திய அரசு சொல்லுது. நீங்கள் இலவசமாக கேஸ் இணைப்பு கொடுத்து என்ன பிரயோஜனம்? அந்த ஒரு சிலிண்டர் முடிஞ்ச உடனே அடுத்த சிலிண்டர் காசு கொடுத்து தான் வாங்கணும். 1000 ரூபாய் கொடுத்து ஒரு கேஸ் சிலிண்டரை வாங்குகிற அந்த அளவுக்கு தகுதி இந்திய நாட்டில் எத்தனை ஏழை குடும்பங்களுக்கு இருக்குங்கிறது முக்கியமான கேள்வி. எனவே கார்ப்பரேட்டுகளுக்கும் முதலாளிகளுக்கும் வரி சலுகையை வாரி வழங்கக்கூடிய இந்த அரசு வங்கிகளில் பெரிய அளவுக்கு கடன் வாங்கிய கார்ப்பரேட்டுகளும் முதலாளிகளும் திருப்பி செலுத்தாமல் நாட்டை விட்டு ஓடிக்கொண்டிருப்பதை பற்றி கவலைப்படாத அரசு, அவர்கள் வாங்கிய வங்கி கடனையே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அளவுக்கு தள்ளுபடி செய்கிற அரசு, இதில் சிக்கனம் பார்த்து மானியத்தை வெட்டுவது என்பது எந்த விதத்திலையும் ஏற்க முடியாது. இந்தியா முழுவதும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக ஆங்காங்க போராட்டங்கள் நடக்குது. இது ஏதோ ஒரு தனிமைப்படுத்தப்பட்டு ஒரே ஒரு விஷயம் விலை உயர்வு நம்ம பார்க்க முடியாது. மத்திய அரசு சமீபத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய பட்ஜெட்டில் கூட முக்கியமான துறைகளுக்கெல்லாம் நிதி குறைக்கப்பட்டிருக்கு. 100 நாள் வேலைக்கான கடந்த ஆண்டு திருத்தப்பட்ட மதிப்பீடு 71,000 கோடி. ஆனால் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் அதற்கு ஒதுக்கப்பட்ட தொகை என்பது 71,000 கோடியை விட 13% குறைவு. இந்த 71,000 கோடியிலேயே போன வருஷம் வேலை செய்தவர்களுக்கு சம்பள பாக்கி வேற இருக்கு. அப்போ சம்பள பாக்கியை சேர்த்தா 71,000 கோடியை விட அதிகமான செலவினம்ங்கிற முடிவுக்கு தான் வர முடியும். ஆனால் மிக குறைவான தொகையை இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கு. அதே போல கல்விக்கான, இதர மருத்துவம், மக்களுடைய நல்வாழ்வுக்கான, சமூக நல திட்டங்களுக்கான அந்த ஒதுக்கீடு என்பது குறைக்கப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் ஜிஎஸ்டி உயர் பணமதிப்பு நீக்கம் காரணமாக சிறு குறு தொழில்கள் நசிஞ்சு போயிருக்கு. இந்த பட்ஜெட்டில் மத்திய பட்ஜெட்டாக இருந்தாலும் மாநில பட்ஜெட்டாக இருந்தாலும் சிறு குறு தொழில்களை தூக்கி நிறுத்துவதற்கான ஏற்பாடு இல்லை. விவசாயிகளுடைய தற்கொலையை விட அதிகமான தற்கொலை வேலையின்மை காரணமாக நடக்கிறது என்கிற புள்ளி விவரம் இருக்கு. வேலையின்மையை தடுப்பதற்கு எந்த விதமான அறிவிப்பும் இதில் இல்லை. விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி பற்றி எதுவும் கிடையாது. ரயில்வே தனியார் மயமாக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 150 ரயில்கள் தனியாருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு பஸ் கட்டணத்தை விட ரயில் கட்டணம் குறைவாக இருக்கிறது. மக்கள் அதை நாடி போகிறார்கள். தனியார் கையில் விட்டாக்க நிச்சயமாக கட்டணம் பல மடங்கு அதிகரிக்கும். அதில் டிஸ்கவுண்ட் இருக்குது பாருங்க, முதியோருக்கு, அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டண சலுகை, கன்செஷன், அதெல்லாம் தனியார் நடத்துகிற ரயில்களில் இருக்காது. குறிப்பாக மாநிலங்களுக்கு வரவேண்டிய ஜிஎஸ்டி தொகை, அதே போல் மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் தலித் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதில் மத்திய அரசு செலுத்த வேண்டிய தொகை, 100 நாள் வேலையில் மாநிலங்களுக்கு வரவேண்டிய தொகை, இது எல்லா தொகையுமே மாநிலங்களுக்கு மத்திய அரசு வெட்டி சுருக்குகிறது. ஆனால் இங்கே எடப்பாடி அரசு மாநிலத்தினுடைய நலன் கருதி மாநில உரிமைக்காக போராடாமல் மத்திய அரசு கொண்டு வருகிற எல்லாவற்றையும் பின்பற்றி கொண்டு இருக்கிறது. பொதுத்துறையினுடைய பங்குகள் தனியாருக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதனால் கேஸுக்கு இப்படி பல இடங்களில் போராட்டம் நடக்குது. பிரச்சனை என்னன்னா, இது ஒன்று மட்டும் விலை உயர்வுனா நம்ம போராடி முடிச்சிடலாம். இது ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தினுடைய கொள்கைங்கிற முறையில் மக்கள் மத்தியில் நாங்கள் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போகிறோம். குடியுரிமை திருத்த சட்டம், என்பிஆர், என்ஆர்சிக்கு எதிரான போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து கொண்டு செல்கிறோம். இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அனைத்து மதங்களை சார்ந்த மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைங்கிற முறையில் இந்த அரசு இனிமேலும் பதவியில் நீடிக்கக்கூடாது என்பதற்கான காரணங்கள் அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஜனநாயக உரிமை பறிப்பு என்கிற அடிப்படையில் நீடிக்கின்றன. எனவே இந்த அரசினுடைய, மத்திய மாநில அரசுகளுடைய கொள்கைகளை எதிர்த்த எங்களுடைய பிரச்சாரமும் போராட்டமும் தொடரும். வேண்டாமா, இன்னும் போடு, இன்னும் நல்ல டார்க், இந்த இடத்துல போடு, நீ இன்னும் டார்க்காக போடு. அது பேக்கில் வச்சுருந்தா கொடுத்தான். மக்கள்
மத்திய மாநில அரசுகளே